எபிசோட் 52. ஆஜுன் சிரிச்சுக்கிட்டே, ஓ அப்படியா மேடம், மேடம் எப்போ கஸ்டமர் கேரில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டான். அதுக்கு நிலா சிரிச்சுக்கிட்டே, இப்போ 2 நிமிஷம் முன்னாடி அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு சிரிச்ச ஆஜுன், ஓ சூப்பர் மேடம், சரி மேடம், அம்மா கிட்ட எனக்கு பேசணும், ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்ல, முடியாது, நான் தான் பெரியவ, என்கிட்ட பேசு, அம்மா கிட்ட அப்புறம் பேசு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட ஆஜுன், அப்படிங்களா அக்கா, சரிங்க அக்கா, நீங்கள் சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட நிலா சத்தமாக சிரிச்சா. நிலாவோட அந்த அழகான சிரிப்பு சத்தத்தை ரசித்தான் ஆஜுன். இந்த சிரிப்பை ஆஜுன் மட்டும் ரசிக்கலை, தூரத்தில் நின்று ஜான்சியும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நிலா சிரித்து முடிச்சுட்டு அவள் ஒரு லிஸ்ட்டை ஆஜுனுக்கு கொடுத்தான். இதை எல்லாத்தையும் நீ வாங்கிட்டு வா சரியா அப்படின்னு சொல்ல, இதை ஜான்சியால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலை. அவகிட்ட ஓடி போய் அவள் கையை பிடிச்சி, நிலா எப்படி இருக்க, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, உன்னை பார்க்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதை பார்த்த நிலா, யார் நீங்கள், உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்ல, நிலா என்ன மறந்துட்டியா, நம்ம இன்னைக்கு ஸ்கூலில் மீட் பண்ணோமே அப்படின்னு கேட்டாங்க. உடனே, அட ஆமாம், நான் உங்களை பார்த்தேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டே, அண்ணா நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக வாங்கிட்டு வா சரியா, நான் இப்போ ஃபோனை கட் பண்ணுறேன், அம்மா கிட்ட அப்புறமா பேசு அப்படின்னு சொன்னான். மறுபுறம் விஜய், ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, இதெல்லாம் நடந்ததுக்கு நான் காரணம் இல்லைங்க ஐயா, சந்தோஷ்னு ஒரு பையன் நம்ம டீமில் இருக்கான் ஐயா, அந்த ஐயா தாண்டா காரணம், அந்த ஐயா தாங்க காரணம், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, வேலையை விட்டு தூக்கிடாதீங்க, எனக்கு ஒரே ஒரு அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு அம்மா தான் இருக்காங்க, ஐயோ இல்லை 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 எங்கள் ஒரே ஒரு அம்மாவுக்கு ஒரே ஒரு அப்பா, ஐயோ இல்லைங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பையங்க, என்னை தயவு செஞ்சு விட்டுடுங்க அப்படின்னு ரொம்பவே கெஞ்ச ஆரம்பித்தான். இதை பார்த்து யுவராஜ் சிரித்தான். இதெல்லாம் நீ என்னை கலாய்க்க முன்னாடியே யோசிச்சிருக்கணும் தம்பி, நான் இந்த ஆஃபீஸோட சிஇஓ, இந்த கம்பெனியை கட்டி காக்கிறது நான் தான், என்னையே கலாய்க்கிற நீ, சரி விடு, எழுந்து உட்காரு. ஆமாம் நீ என்ன சொன்ன, உனக்கு ஒரே ஒரு அப்பா ஒரே அம்மாவா, அப்போது எங்களுக்கு என்ன 10 அப்பா 10 அம்மா இருக்காங்களாம்மா அப்படின்னு கிண்டலாக கேட்டான். இதை கேட்ட விஜய், ஐயோ இவர் வேற கேட்டுட்டாரே, அவரே விட்டுருப்பாரு, ஏண்டா உனக்கு, அவர் சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது, உனக்கு உன் வாய் தாண்டா எதிரி அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டே, இல்லை சார், அது நீங்கள் திடீர்னு கேட்டிங்களா, அதான் சார் உளறிட்டேன், ஐ எம் வெரி பாவம் சார், என்னை விட்டுருங்க சார், பாவம் சார் நான் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு சிரிச்ச யுவராஜ், சரி அதெல்லாம் விடு, ஆமாம் நான் ஒன்று கேட்கவா, நம்ம அர்ஜுனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டான். ஓ நம்ம அர்ஜுனுக்கா, அதுவா, நம்ம கௌரியை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காங்களே அவங்கள சீக்ரெட்டாக லவ் பண்ணுறாரு, ஆனால் அவனுக்கு அவனோட காதலை சொல்கிறதுக்கு ரொம்ப பயம் சார், ஏன்னா பேரில் மட்டும்தான் சார் அவள் கௌரின்னு பேரை வச்சுட்டு அவள் நிஜமாகவே சரியான ரவுடி பேபி, எத்தனை தடவை நான் செருப்படி வாங்கியிருக்கேன் தெரியுமா சார் உங்களுக்கு, இவ்வளோலாம் எப்படி சார் நீங்கள் வேலையை சேர்த்தீங்களோ தெரியலையே, சரி விடுங்க சார், என் சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லி உங்கள் கண் கலங்க நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட இவராக சிரிச்சுக்கிட்டே, உன் கதையை கேட்டால் எனக்கு அழுகையெல்லாம் வரல, சிரிப்பு தான் வருது, அது மட்டும் இல்லாமல் உன் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாலே அவள் ஒன்றும் அடிக்க மாட்டா, அது மட்டும் இல்லாமல் நான் யாரை லவ் பண்ணுறா அப்படி கேட்கல, நான் கேட்டது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதில் அர்ஜுனுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லும். எக்ஸ்ட்ரா கலக்கல் ஆக்டிவிட்டியா அப்படின்னா அப்படின்னு ஒரு மாதிரியாக கேட்டான். இவரை சிரிச்சுக்கிட்டே, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா
சிலருக்கு பேஸ்கெட் பால் பிடிக்கும், சிலருக்கு டான்ஸிங் பிடிக்கும், சிலர் கதைகள் சூப்பராக சொல்லுவாங்க, எழுதுவாங்க, சிலர் பாட்டு அழகா பாடுவாங்களே, அந்த மாதிரி. அதில் ஆர்ஜுனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்க, ஓ, நீங்கள் அதை கேட்டீங்களா? என்னங்க, இங்கிலீஷ் தெரியாதவங்கிட்ட இங்கிலீஷில் சொன்னால் நான் எப்படிங்க சொல்லுவேன்? அவனுக்கு பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும், சூப்பராக பாடுவான். ஆனால் அவனை பாட வைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சார் எப்போவாவது டிப்ரெஷன் இல்லை சோகமாக இருந்தால் மட்டும்தான் தனக்கு தானே ஆறுதல் சொல்கிறதுக்காக பாடுவான். ஆனால் நாங்கள்லாம் எவ்வளோ கெஞ்சினாலும் பாட மாட்டான். சொல்லப்போனால் அவனோட கஷ்டத்தெல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணவே மாட்டான். அவனோட சந்தோஷத்தை மட்டும்தான் எங்கள் கூட ஷேர் பண்ணுவான். எவ்வளோ வேதனையை உள்ளே வச்சுக்கிட்டு அவன் ஃபேஸ் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கும் தெரியுமா சார்? ரொம்ப கஷ்டம் சார் அவன் வாழ்க்கை. ஆனால் அவன் ரொம்ப நல்லவன் சார். நான்லாம் செம்மையாக கலாய்ப்பேன், ஆனால் உண்மையிலுமே சொல்கிறேன் சார், அவன் ஒரு தங்கம் சார். அப்படியெல்லாம் ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு விஜய் சொன்னான். யுவராஜ், அப்படின்னா அவனுக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். சரி விஜய், டைம் ஆச்சு, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல, அப்போ பனிஷ்மெண்ட் இல்லையா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்டான் விஜய். கேட்டேன் யுவராஜ், இல்லை, இந்த ஒரு வாட்டியும் நான் உன்னை மன்னிச்சு விடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரிப்பா, டைம் ஆச்சு, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல, விஜய் வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பி பார்த்தவன், சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், இது யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே, சார், அவன் ஒரு ஹார்ட் பேஷண்ட் சார். ஆனால் அவன் யார்கிட்டையும் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. நான் கூட அவன் யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்கதை கேட்டேன். அடிக்கடி அவனுக்கு நெஞ்சு வலி வரும். அவன் ரொம்ப தைரியமான பையன் சார். அவன் நெஞ்சு வலி வரும்போதெல்லாம் தனியாக உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவானே தவிர யார்கிட்டையுமே அவன் சொல்ல மாட்டான் சார். ஆனால் அவன் மனசு இருக்குல்ல சார், ரொம்ப நல்லவன் சார் அவன். அப்படி ஒரு பையன் இந்த உலகத்திலேயே கண்டிப்பாக இருக்கவே முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு போனான். இதை கேட்ட யுவராஜுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. மறுபுறம் பிரசாந்த் பிரவீனோட வீட்டுக்கு போனார். அங்கே பிரவீனோட ஒய்ஃப் அங்கே குழந்தைங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டே அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். உடனே பிரவீனை பார்த்த உடனே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டு போய் பேச ஆரம்பித்தாங்க. இங்கே பாருங்க, உங்கள் ஹஸ்பண்ட் இறந்து 1 month கூட ஆகலை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹஸ்பண்ட்டை கொண்டு அந்த பொண்ணு இப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கா. அவள் உங்கள் ஹஸ்பண்டை ரொம்ப கொடூரமாக கொன்று இருக்கா. தற்காப்புக்காக அவள் கொன்னுட்டான்னு கேஸை முடிச்சிருந்தாலும் என்னோட மனசு கேட்கலை. அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு செஞ்சது மிகப்பெரிய தப்பு. பாருங்க, உங்கள் குழந்தை அப்பா இல்லாமல் இனிமேல் வளர்ந்தாகணும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இந்த கேஸை நம்ம ஃபர்தராக வேறு மாதிரி கொண்டு போகலாம். நீங்கள் அந்த பொண்ணு வேணும்னு தான் கொலை பண்ணிவிட்டு அவள் தான் தப்பாக நடந்துக்கிட்டு என் புருஷனை கொன்னுட்டு வேணும்னு அந்த மாதிரி ஒரு பலி போட்டிருக்கான்னு நீங்கள் கேஸ் கொடுங்க, அதுக்கான ஆக்ஷனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தைரியமாகவே சொன்னார் பிரசாந்த். இதை கேட்டு ரொம்ப ஷாக்கான பிரவீனோட ஒய்ஃப் சங்கீதா, இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட் இறந்து இன்னும் 1 மாதம் கூட ஆகலை. இந்த இழப்பில் இருந்து நாங்கள் இனி வெளியிலையே வரலை. இந்த நிலைமையில் கோர்ட்டு கேஸுன்னு எங்களால் சுற்றிட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு அந்த பொண்ணை விட்டுடுங்க, அப்படியே இந்த கேஸையும் மறந்துடுங்க. அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவளுக்கான ஃப்யூச்சர் இருக்குது. அந்த ஃப்யூச்சரை நான் ஏன் அழிக்கணும்? இங்கே பாருங்கள், அதை அப்படியே விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட பிரசாந்த், ஓ, அப்படின்னா உங்கள் புருஷன் இறந்தது கரெக்டு அப்படி தானே? அந்த பொண்ணு செஞ்சதும் உங்களுக்கு சரியாப்படுதா அப்படின்னு கேட்க, இதை கேட்ட சங்கீதா, கண்டிப்பாக இல்லை, என் புருஷன் ரொம்ப நல்லவன், என்னை தவிர வேறு யாரையுமே அவன் ஆசைப்பட மாட்டான். அவள் சுண்டு விரல் கூட யார் மேலேயும் பட்டு இருக்காது. அவள் ஏன் அப்படி சொன்னான்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுனால இறந்து போன என் புருஷன் திருப்பி வரப்போகிறதும் கிடையாது. இனி அவள் எப்படி இருந்தாலும் சரிதான். நான் அவளை தண்டிக்க விரும்பலை. அவள் ரொம்ப சின்ன பொண்ணு. மேபி அவள் தெரியாமல் கூட அப்படி சொல்லியிருக்கலாம். அவளுக்கு என்ன தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
இப்போ நான் அவளை ஆக்ஷன் எடுக்க சொன்னால் அவளோட படிப்பு, அவளுக்குன்னு இருக்க கனவுகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு கேஸுன்னு அலையிற அளவுக்கு எனக்கும் தெம்பில்லை. தயவு செஞ்சு இந்த கேஸை அப்படியே விட்டுருங்க. என் குழந்தைங்கள நானே வளர்த்திக்கிறேன். எனக்கு அந்த திறமை இருக்குது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட பிரசாந்த் சிரிச்சுக்கிட்டே, மேடம் நல்லவங்களா இருக்கலாம், ஆனால் ரொம்ப ஓவராக நல்லவங்களாலாம் இருக்கக்கூடாது. இந்த உலகம் நல்லவங்களை எப்போவுமே நல்லவங்களா பார்க்க மாட்டாங்க மேடம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அப்பா இல்லாமல் அந்த குழந்தைங்க இனிமேல் வளர போகிறாங்க. நீங்கள் தான் அந்த குழந்தைய டேக் கேர் பண்ண போகிறீங்க. எல்லாமே ஓகே தான். ஆனால் நீங்கள் கேஸ் கொடுத்து மேபி இந்த கேஸில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் காசு வரும். அது மூலியமாக உங்கள் பிள்ளைங்களை நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டு நல்லா படிக்க வைக்கலாம்ல மேடம். அதுக்காச்சும் உங்களுக்கு காசு கிடைக்கும்ல. அதான் மேடம் நான் உங்களை இந்த கேஸை கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சங்கீதா இதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஆனாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய வளர்த்திக்கிறேன், எனக்கு மற்றவங்க காசு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட பிரசாந்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிட்டாரு. மறுபுறம் நிலா, அட ஆமாம் ஆண்டி, நீங்கள் என்னோடய ஸ்கூலுக்கு வந்தீங்கல்ல, நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு நிலா சொன்னான். அதுக்கு அவங்க, ஆமாம்மா நான் உன் ஸ்கூலில் பார்த்தேன், நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லவும், தேங்க்யூ ஆண்டி. ஆமாம் இப்போ நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க, அதுவா பாப்பா, நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன். ஆமாம் நீ எங்கே போன அப்படின்னு கேட்க, அதுக்கு நிலா சிரிச்சுக்கிட்டே, நாங்கள் ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம், அதனால தான் இவ்வளோ லேட்டாக நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஜான்சி சிரித்தாங்க. அப்புறம் ஆண்டி, இவங்க தான் என்னோடய அம்மா லக்ஷ்மி அப்படின்னு நிலா சொன்னான். ஜான்சி அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே கை கொடுத்து, ஹை என்னோட பேர் ஜான்சி அப்படின்னு சொல்லவும், என் பேர் லக்ஷ்மி அப்படின்னு அவங்கள அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. மறுபுறம் அர்ஜுன் டிவியை பார்த்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருந்தான். அந்த நேரம் மாணிகவும் ராமையாவும் சேர்ந்து வீட்டுக்கு வந்தாங்க. இதை பார்த்த பார்வதிக்கு ரொம்ப கோபம் வந்தது. உங்களுக்கு பக்கத்து கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமாச்சா? நீங்கள் 2 பேரும் எங்கே ஊர் சுற்றிட்டு வரீங்க? பக்கத்து தெருவில் போய் காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரம்? பாவம் புள்ள எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். பிள்ளைக்கு பசிக்கும். நீங்கள் என்னென்னா இப்போ பார்த்து லேட் பண்ணுறீங்க. இனி எப்போ நான் காய்கறி கட் பண்ணி சமைச்சு குழந்தைக்கு சாப்பாடு கொடுப்பேன்? இன்றைக்கி உங்கள் 2 பேருக்குமே சாப்பாடு கட்டு அப்படின்னு சொன்னாங்க. அர்ஜுன், நான் சுடு தண்ணி வச்சு பாத் டப்பில் ஊற்றி வச்சுருக்கேன், நீ போய் குளிச்சுட்டு வந்துடு. உனக்கு ரொம்ப உடம்பு வலிக்குதுன்னு சொன்னல, அதனால் கொஞ்சம் கிராம்பு கல் உப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், ரொம்ப சுகமாக இருக்கும். குளிச்சுட்டு வா, உனக்கு உடம்பு வலி டயர்ட்னஸ் எல்லாம் போய் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அவனும் சரின்னு தலை ஆட்டிட்டு அவன் குளிக்க பாத்ரூமுக்கு போனான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சுடு தண்ணியில் அப்படியே உட்காந்தான். அவனுக்கு மனசு முழுக்க அரவிந்த் அப்புறம் விவேக் சொன்ன விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அர்ஜுனுக்கு ஒரு பயம், கொஞ்சம் பதட்டமும் வந்தது. ஒருவேளை என்ன பழி வாங்குறதுக்காக என் வீட்டில் இருக்கவங்கள யாராவது ஏதாவது செஞ்சிருவாங்களோங்கிற ஒரு சின்ன பயமும் இருந்தது. கண்டிப்பாக இதை பற்றி யுவராஜ் சார்கிட்ட பேசி ஆகணும்னு யோசித்தான். உறவு மலரும்.